கள்ளக்காதலனை கணவருடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் உத்தமபாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புதூர் செல்லும் சாலையில் கடற்பாசி அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்த கணேசன் என்பவரின் உடலை கைப்பற்றி உத்தமபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உத்தமபாளையம் தண்ணீர் தொட்டி தெருவை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மனைவி ஜமுனாவுடன் நீண்ட நாட்களாக தகாத உறவில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இவர் மட்டும் தனது தாய் தந்தையுடன் தங்கியிருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஜமுனாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். கள்ளக்காதல் உறவை ஜமுனா தொடர மறுக்கவே உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து ஜமுனா மற்றும் அவரது கணவர் சுரேஷ் உட்பட 4 பேர் கணேசனை கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மணப்பாறை அருகே கார் மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் கணவன் மனைவி இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை சேர்ந்தவர் அர்ச்சுனன், இவரது மனைவி மலர்விழி மற்றும் மகன் உட்பட 5 பேர் காரில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளனர். மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சி முருகன் பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் இறங்கி மரத்தில் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் கார் உருக்குலைந்து போனதால் காரில் சென்ற 5 பேரும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். பின்னர் அக்கம் பக்கத்தினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டனர். இருப்பினும் அர்ச்சுனன், மலர்விழி ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து உயிரிழந்தவரின் உடலை துவரங்குறிச்சி போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்லடம் அருகே வேலைக்கு சென்ற இடத்தில் ஓரின சேர்க்கைக்கு அழைத்த வட மாநில தொழிலாளியை பாட்டிலால் தாக்கிய சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் பல்லடத்தை அடுத்து சித்தம்பலம் பகுதியில் உள்ள விநாயகா என்ற பேக்கரி கடையில் புதிதாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் அந்த கடையில் சில மாதங்களாக வேலை செய்து கொண்டிருந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டராக வேலை செய்யும் சஞ்சய் என்ற வட மாநில தொழிலாளி அந்த சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த சிறுவன் அருகில் இருந்த பாட்டிலை எடுத்து சஞ்சயை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் சஞ்சயை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட சிறுவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஒசூர் அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 11ஆம் வகுப்பு மாணவியை அடித்து கொலை செய்த பெற்றோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூர் அருகே பட்டவாரப்பள்ளியை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் மகள் ஸ்பூர்த்தி. பாகலூர் அரசு பெண்கள் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த இவர் நேற்று முன்தினம் தலையில் காயங்களுடன் பட்டவாரப்பள்ளி ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசாரின் விசாரணையில் மாணவி ஸ்பூர்த்தி முத்தாலியை சேர்ந்த வாலிபர் சிவா என்பவரை காதலித்து வந்துள்ளார். இதற்கு ஸ்பூர்த்தியின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பெற்றோர்கள் கண்டித்தும் ஸ்பூர்த்தி சிவாவுடன் பேசிக் கொண்டு வந்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் ஸ்பூர்த்தியை கொன்று சடலத்தை ஏரியில் போட்டது போலீசார் விசாரணையில் உறுதியானது. இதுகுறித்து மாணவியின் தந்தை பிரகாஷ் மற்றும் தாய் காமாட்சி ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவாவை மறந்துவிட வேண்டும் என வற்புறுத்தி மகளை வீட்டின் கட்டில் கட்டையில் தலையில் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சடலத்தை 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரியில் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்று வீசிவிட்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து மாணவியின் அப்பா பிரகாஷ், காமாட்சி, மாணவியின் பெரியம்மா மீனாட்சி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.